அனைவருக்கும் வணக்கம். ஸ்டைஃபண்ட் ஸ்கீம் ஃபார் அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ் இன் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் உதவித்தொகை குறித்து இந்த காணொளியில் காண்போம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் மூலம் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் மற்றும் டிப்ளமா பயிலும் மாணவர்களுக்கு ஸ்டைஃபண்ட், கண்டிஜென்சி கிராண்ட் மற்றும் பிரைஸ் மணி வழங்கப்படுகிறது. ஸ்டைஃபண்ட் ரூல்ஸ் எக்ஸப்ட் எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சேர்க்கை பெறும்போதே ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். இந்த உதவித்தொகை முதல் செமஸ்டருக்கு மட்டும் ஆரம்பத்திலேயே உறுதி செய்யப்படும். ஒவ்வொரு கல்வியாண்டும் 12 மாதங்கள் உதவித்தொகை வழங்கப்படும். சேர்க்கைக்கு 2 மாதங்கள் கழித்து முதல் ஸ்டைஃபண்ட் முன்தேதியுடன் வழங்கப்படும். ஒவ்வொரு பாடத்திற்கான மாதாந்திர உதவித்தொகை. பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேச்சுலர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் பயிலும் மாணவர்களுக்கு மாத உதவித்தொகையாக ரூபாய் 5000 வழங்கப்படும். பிஜி டிப்ளமா இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் இந்தியாவின் நார்த் ஈஸ்ட் மாநிலங்களை இருப்பிடமாக கொண்ட மாணவர்களுக்கு மட்டும் மாத உதவித்தொகையாக ரூபாய் 3000 வழங்கப்படும். மாஸ்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மாஸ்டர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கு மாத உதவித்தொகையாக ரூபாய் 8000 வழங்கப்படும். எம்டெக் படிக்கும் மாணவர்களுக்கு 12400 மாத உதவித்தொகையாக வழங்கப்படும். உதவித்தொகை தொடர்ந்து பெற வேண்டிய நிபந்தனைகள். அரசு அல்லது அரசு நிறுவனம் வழங்கும் ஸ்காலர்ஷிப் கிடைத்தால் இந்த ஸ்டைஃபண்ட் நிறுத்தப்படும். அந்த ஸ்காலர்ஷிப் பழைய தேதியில் இருந்து வழங்கப்பட்டால் ஏற்கனவே பெற்ற ஐஎஸ்ஐ ஸ்டைஃபண்டை திருப்பி தர வேண்டும். திருப்பி தர மறுத்தால் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி கான்டக்ட் என கருதப்படும். கல்வி செயல்திறன் பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் எந்த பாடத்திலும் காம்போசைட் ஸ்கோர் 35% குறைவாகவும், ஒன்றுக்கு மேற்பட்ட பாடங்களில் 45% குறைவாகவும், அனைத்து பாடங்களின் சராசரி 45% குறைவாகவும் எடுக்கும் மாணவர்களுக்கு ஸ்டைஃபண்ட் நிறுத்தப்படும். முழு உதவித்தொகை பெற காம்போசைட் ஸ்கோர் குறைந்தது 60% மற்றும் கிரெடிட் கோர்ஸ் ஸ்கோர்ஸ் லெஸ் தென் 45% அட்மோஸ்ட் 1 இன் எனி பர்டிகுலர் செமஸ்டர் இருக்க வேண்டும். ஹாஃப் ஸ்டைஃபண்ட் கிடைக்க காம்போசைட் ஸ்கோர் 45%இலிருந்து 60% இருக்க வேண்டும். நம்பர் ஆஃப் கிரெடிட் கோர்ஸ் ஸ்கோர்ஸ் லெஸ் தென் 45% இஸ் அட்மோஸ்ட் 1 இன் எனி பர்டிகுலர் செமஸ்டர் இருக்க வேண்டும். ஒவ்வொரு செமஸ்டரிலும் மொத்த வருகை சதவீதம் 75% மேல் இருக்க வேண்டும். 75% குறைவாக இருக்கும் மாணவர்களுக்கு செமஸ்டரில் ஸ்டைஃபண்ட் நிறுத்தப்படும். டீன், அசோசியேட் டீன், அகாடமிக் அஃபேர்ஸ் இன்சார்ஜ் மாணவர் கேம்பஸ் நடத்தை திருப்திகரமாக இல்லை என கருதினால் ஸ்டைஃபண்ட் நிறுத்தப்படும். ரிப்பீட் இயரில் படிக்கும் மாணவர்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடையாது. மிகவும் பின்தங்கிய பின்னணியிலிருந்து வந்த மாணவர்கள் டீனுக்கு விண்ணப்பித்து தனி உதவி பெறலாம். ஸ்டைஃபண்ட் ரூல்ஸ் ஃபார் எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஃபுல் ஸ்டைஃபண்ட் பெற முதல் செமஸ்டரில் குறைந்தது 4 கோர்சஸ் பதிவு செய்ய வேண்டும். செகண்ட் செமஸ்டரில் ஃபர்ஸ்ட் செம்மில் குறைந்தது 4 கோர்ஸில் 45% அதிகமாகவும், அந்த 4 கோர்ஸின் பெஸ்ட் ஆவரேஜ் 60% மேல் இருக்க வேண்டும். தேர்ட் செமஸ்டரில் முதல் 2 செமஸ்டர்களையும் சேர்த்து குறைந்தது 9 கோர்ஸில் 45% மேலும், பெஸ்ட் 9 கோர்ஸின் சராசரி 60% மேல் இருக்க வேண்டும். ஃபோர்த் செமஸ்டரில் முதல் 3 செமஸ்டர்களிலும் 14 கோர்ஸில் 45% மேலும், பெஸ்ட் 14 கோர்ஸின் சராசரி 60% மேல் இருக்க வேண்டும். டிசர்டேஷன், மிட் டேர்ம் எவாலுவேஷன் சாட்டிஸ்ஃபேக்டரி என இருக்க வேண்டும். ஹாஃப் ஸ்டைஃபண்ட் பெற மேலுள்ள அனைத்திலும் மினிமம் நம்பர் ஆஃப் கோர்ஸ் வித் 45% நிபந்தனையை பூர்த்தி செய்தால் ஹாஃப் ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். கண்டிஜென்சி கிராண்ட் அண்ட் பிரைஸ் மணி. பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேச்சுலர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் பயிலும் மாணவர்களுக்கு கண்டிஜென்சி தொகையாக ஆண்டுக்கு ரூபாய் 5000 வழங்கப்படும்.
பிஜி டிப்ளமோ இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ். இந்தியாவின் நார்த் ஈஸ்ட் மாநிலங்களை இருப்பிடமாக கொண்ட மாணவர்களுக்கு ஆண்டு உதவித்தொகையாக ரூபாய் 3000 வழங்கப்படும். மாஸ்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மாஸ்டர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு கண்டிஜென்சி தொகையாக ரூபாய் 8000 வழங்கப்படும். எம்டெக் சிஎஸ், எம்டெக் சிஆர்எஸ், எம்டெக் கியூஆர்ஓஆர் பயிலும் மாணவர்களுக்கு கண்டிஜென்சி தொகையாக ஆண்டுக்கு ரூபாய் 8000 வழங்கப்படும். கண்டிஜென்சி தொகையை பின்வருமாறு பயன்படுத்தலாம். பிரிண்ட், போட்டோகாபி, போஸ்டேஜ், புக்ஸ், ஸ்டேஷனரி, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் அசசரிஸ் வாங்குவதற்கும், ஸ்டோரேஜ் டிவைசஸ், லேப்டாப், டெஸ்க்டாப் ரிப்பேர் செய்வதற்கும், ஒர்க் ஷாப், கான்ஃபரன்ஸ், செமினார் கலந்து கொள்வதற்கும், தீசிஸ் தொடர்பான செலவுகள், பிரிண்டிங், பைண்டிங், பிளாகரிசம் செக்கிங், ரிஜிஸ்ட்ரேஷன், சப்மிஷன் ஃபீஸ், லேப் கன்சூமபிள்ஸ், அதர்ஸ் போன்றவற்றிற்கு பயன்படுத்தலாம். கிளைம் செய்யும் விதிமுறைகள். பில்ஸ் மாணவரின் பெயரில் இருக்க வேண்டும். புக்ஸ் வாங்கினால் முதல் பக்கத்தில் மாணவர் பெயர் எழுத வேண்டும். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் சீரியல் நம்பர் கிளைம் ஃபார்மில் குறிப்பிட வேண்டும். கட்டாயம் ஃபுல் ஸ்டைஃபன் பெறும் காலத்தில் மட்டுமே கிளைம் செய்யலாம். ஆண்டின் அன்யூஸ்டு பேலன்ஸ் அடுத்த வருடம் கேரி ஃபார்வர்ட் ஆகாது. 7th மார்ச்சுக்குள் பில் சப்மிட் செய்ய வேண்டும். ஏப்ரல் செம் எண்ட் இடையே வாங்கினால் அந்த செமஸ்டர் முடிவில் சப்மிட் செய்ய வேண்டும். பிரைஸ் மணி. ஒவ்வொரு செமஸ்டரிலும் டீச்சர்ஸ் கமிட்டி சிறந்த அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் கேஷ் பிரைஸ் வழங்கலாம். பிரைஸ் மணி மூலம் எந்த புத்தகங்களையும் வாங்கலாம். 2025-26 கல்வியாண்டில் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் சேர்க்கை பெற்ற மாணவர்கள் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து பயன்பெறவும். இந்த உதவித்தொகைக்கு நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் விண்ணப்பிக்க வேண்டும். நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் விண்ணப்பிக்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவசியம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் உருவாக்கி இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து பயன்பெறவும். இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி 30/11/2025 ஆகும். ஏதேனும் சந்தேகம் இருக்கும் கமெண்டில் தெரியப்படுத்தவும். கைண்ட்லி சப்போர்ட் மை சேனல். நன்றி.